டிடி தமிழர்களுக்கு வணக்கம். விளையாட்டுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு ரவி ஆறுமுகம் அவர்களை வந்து சந்திக்க போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியோட முக்கிய பங்கு என்னென்னா, யோகா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யோகா எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது ஸ்போர்ட்ஸில், ஸ்போர்ட்ஸ் யோகாசனா என்ன, யோகா இன் ஜென்ரல் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு கலை யோகா, அந்த யோகாவை வந்து நம்ம லைஃப்பில் ஸ்போர்ட்ஸில் ஒருங்கிணைக்கும் போது நம்மளுடைய எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜூன் 21 யோகா டேவில் 11வது உலக யோகா தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யோகா ஸ்போர்ட்ஸுக்கு என்ன இருக்குன்னா, யோகா வந்துட்டு தெரப்பட்டிக் யோகா, அந்த மாதிரி பலவிதமான யோகங்கள் இருக்குது. பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் என்னன்னு சொன்னால் விளையாட்டு தினம், இப்போ அட்வான்ஸ் ஆசனாஸ் போட்டிகள் நடத்தக்கூடிய இதில் ஸ்போர்ட்ஸ் யோகாசனா இருக்குன்னு நம்முடைய அசோசியேஷனை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அசோசியேஷன் தான் பேர். அதில் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு யோகாசனா போட்டிகளை கண்டக்ட் பண்ணுறோம். யோகா டே ஜூன் 21 யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம். யோகா ஆசிரியர்களுக்கு யோகா விருது வழங்குகிறோம். அதில் வந்துட்டு தமிழ்நாட்டில், அதாவது சவுத் இந்தியா லெவலில் ஒரு ஆசிரியர் வாழ்நாள் சாதனையாளரும் 21 ஜூன் 21ன்றதுனால 21 யோகா ஆசிரியர்களுக்கு சிறந்த யோகா ஆசிரியர் விருது நாங்கள் வழங்குவோம். யோகாவும் ஸ்போர்ட்ஸும் ஒருங்கிணைச்சு இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. ஒன்று யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் தனியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த யோகாவையும் ஸ்போர்ட்ஸையும் எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இந்த யோகா மூலமாக சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போ சாதாரணமாக யோகான்றது ஒரு ஸ்டாட்டிக், ஓகே, நார்மலாக நம்ம ஆரோக்கியத்துக்காக பண்ணக்கூடியது தான். இந்த ஸ்போர்ட்ஸ் யோகான்றது என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்காக, அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விளையாட்டு துறையில் ஒரு போட்டியில் கலந்து ஒரு வின் பண்ணி அதில் வந்துட்டு பல பதவிகளை எடுக்கலாம், அதை வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. அப்போ அந்த விதத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அசோசியேஷன் இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிற ஆசனங்களை நாங்கள் ரெடி பண்ணி பசங்களுக்கு வந்துட்டு போட்டியும் நடத்துகிறோம், அதே நேரத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டோம். என்னென்ன ஆசனம்லாம் சார்? அது ஆசனாஸ் வந்துட்டு அட்வான்ஸ் ஆசனாஸ், விருட்சிகாசனா, நாட் விருட்சாசனா, விருட்சிகாசனா, பத்த கோணாசனா, இப்படி நிறைய ஆசனாஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆசனாஸில் வந்துட்டு நம்ம டீச் பண்ணும்போது அது ஒரு அட்வான்ஸ் லெவலில் போகும். நார்மலாக பண்ணுறது, பெரியவங்க பண்ணுறது எல்லாமே நார்மல் யோகா, தெரப்பட்டிக் யோகா அந்த மாதிரி இருக்குது. தெரப்பட்டிக் யோகாவும் தனியாக இருக்குது. அது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த வயசில் பண்ணணும், இந்த வயசில் பண்ணக்கூடாது, இவங்க பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது, பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை இருந்து அதுக்கேற்ற ஒரு லிமிட்டேஷனோட பண்ணக்கூடியது நார்மல் யோகா, அது தெரப்பட்டிக் யோகா. ஓகே சார். இந்த ஸ்போர்ட்ஸ் யோகா வந்துட்டு அது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் போகும். அட்வான்ஸ் ஆசனாஸ் எல்லாமே வந்துட்டு பிள்ளைங்களுக்காக அல்லது போட்டியாளர்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசனா ஸ்போர்ட்ஸ் யோகாசனா. ஓகே. இந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனாஸில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஏஜ் கேட்டகரி தான் வரும், ஓகேங்களா. ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஆசனாஸ். ஒரு சில எல்லாருமே எல்லா ஆசனமும் பண்ணிட முடியாது. அதனால் 6 வயசுக்கு ஒரு ஆசனாஸ், 6 வயசில் என்ன பண்ண முடியுமோ 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9, இப்படி வந்துட்டு ஏஜ் வந்து பிரிச்சுக்கிறோம். ஏஜ் வந்து அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசனங்களை நம்ம பண்ண முடியும். அப்போது நீங்கள் அதை வகைப்படுத்துகிறீங்க, கிளாஸிஃபை பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் யோகாசனா எந்த அடிப்படையில் பண்ணுறீங்க, அதை ஸ்போர்ட்ஸ்ன்னு ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் யோகா மூலமாக சொல்லித்தரீங்க அப்படின்றது ஒரு கேள்வி வரும். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, இப்போ ஆசனாஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ஆசனாஸ் பண்ணுறது தெரப்பட்டிக்காக உடல் ஆரோக்கியமாக பண்ணுறது தான். அதையும் மீறி போட்டியில் வின் பண்ணணும்னு செய்யக்கூடிய ஆசனாஸ் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனாஸ்ன்னு சொல்கிறது. அப்போ ஸ்போர்ட்ஸ் யோகாசனாஸ்னால் இப்போ விருட்சாசனா எல்லாருமே வந்து தலைகீழ நிட முடியாது. அதுக்கேற்ற ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது, அந்த ஏஜுக்கு தான் அந்த ஆசனாஸ் கொடுப்போம், ஓகேங்களா. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் 6 வயசில் தான் நம்ம யோகாசனா கற்றுக் கொடுக்குறது 6 வயசுல தான் நல்லது. 6 வயசு கேடு இருக்கிறது அந்த அளவுக்கு நம்ம
ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது நல்லது கிடையாது. அப்போ இந்த 6 வயசுலேருந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அந்தந்த வயசுக்கு அந்தந்த ஆசனாஸ், அட்வான்ஸ் ஆசனாஸ் என்ன பண்ண முடியுமோ அந்த ஆசனாஸ் தான் கொடுப்போம். அதாவது எக்ஸ்ட்ராடனரியாக நார்மலாக பர்சன் அந்த 6 இயர்ஸ் பண்ண விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அப்போ 10 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராடனரின்றது என்ன? எக்ஸ்ட்ராடனரின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அதுதான். ஓகேங்களா? யாரும் செய்ய முடியாத ஆசனாஸை செய்து அதனுடைய ப்ரீத்திங் போச்சர், அதாவது எப்படி போகக்கூடிய முறை, அதை ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய முறை, அதில் ப்ரீத்திங் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ரீத்திங் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஜூரி இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதில் ஜூரிஸ் இருக்காங்க, அதாவது டோர்னமெண்ட்டோட ஜூரிஸ்னு அதை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன், ட்ரெஸ் கோடு, அவங்க எப்படி முறையாக போகிறாங்க, எப்படி முறையாக ரிட்டர்ன் வராங்க, அதை பார்த்து மார்க் பண்ணுவோம். சார், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் யோகா அப்படின்ட்டு சொல்கிறோம், ஸ்போர்ட்ஸ் யோகாசனா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் ஜெயிக்கிறதுனால அந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்துகிறீங்க. ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒன்று ஒன்று. இதுதான் ஸ்போர்ட்ஸ் யோகாசனாவா? இல்லை ஒரு சில மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் யோகாசனான்னு சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து யோகா மூலமாக சொல்லித்தராங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் யோகா பொருந்தும். இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொன்னால் அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதோடய ஃபோக்கஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மனம் குவித்தல், ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிரிக்கெட்டுக்கும் சரி, டென்னிஸுக்கும் சரி, எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் யோகா இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ அந்த இப்போ அது மட்டும் இல்லை, யோகாவில் வந்துட்டு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற இந்த திடத்தை கூட இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு இலக்கை அடையணும், அந்த போட்டியை வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கணும், அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு மெடிடேஷன், இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதை வந்து சமீபத்தில் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் இப்போ பிவி சிந்து இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் யோகா அந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நாங்கள் வந்துட்டு அதை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்றது நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் வீரர்கள்லாம் நிறைய அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால் வீரர்கள்லாம் அந்த மாதிரி மெடிடேட் பண்ணி செய்திருக்காங்க. அதில் நாட் ஓன்லி ஆசனாஸ் பண்ணும்போது உடம்பை பக்குவப்படுத்துது, தியானம் பண்ணும்போது மனதை பக்குவப்படுது, அதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே. ஸ்போர்ட்ஸ் யோகாவில் வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மெடிடேஷனை பற்றி இப்போ நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் கூட வந்து மெடிடேஷன் எக்ஸ்பர்ட் சித்ரா பாலாஜி அவர்கள் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டரில் ட்ரெயினராக இருக்கேன், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ட்ரெயினராக இருக்கேன். சார் கேள்வி கேட்ட மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய தியானம் வந்து எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடியும் பண்ணக்கூடிய ஒரு 10 மினிட்ஸ் பண்ணக்கூடிய அந்த தியானம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு உள்முக அமைதியை கொண்டு வருது. அப்புறம் இந்த பிளேயர்ஸ்குள்ளே வந்து ஒரு ஒருமைப்பாடு, ஓகேங்களா, அது வந்து இந்த தியானத்தின் மூலமாக சாத்தியமாகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணும்பொழுது இந்த கோல் போடுறது அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை வந்து அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 10 மினிட்ஸ் தியானம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் தியானன்றது என்ன மாதிரியான தியானம்? அது வந்து கண்ணை மூடிட்டு பண்ணுறதா, இல்லை வந்து எப்படி அது பண்ணுறது? 10 மினிட்ஸ் தானே, இல்லை 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் கூட பண்ணலாமா? இல்லை, 10 மினிட்ஸாவது நம்ம வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து நம்மளோட இதயத்தை கூட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் உள்முகமாக நம்ம வந்து அமைதியாக இருக்க ஆரம்பிக்கிறோம் இந்த தியானத்தின் மூலமாக. இது வந்து ஓவர் த பீரியட் நடக்குமா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தினம் அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதால் வந்து நம்மளால் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தொடர்ந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துப்பாங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சாயங்காலம். இப்போ இந்த மெடிடேஷனை எப்போ பண்ணணும்? காலையில் அவங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாங்கன்னாக்கா அவங்களால வந்து ஈஸியாக வந்து விளையாட முடியும். இப்போது இந்த மெடிடேஷன்றது யோகாவில் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. இப்போ மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது யோகாலேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி. ஸ்போர்ட்ஸில் முக்கியமாக பிளேயர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும். அதான் அது நடுவில் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க, எமோஷ்னல் இம்பேலன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு மெச்சூரிட்டியோடு இருந்தால் தான்
நம்ம அந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சு அறிஞ்சு நம்ம வந்து நடந்துக்கிட்டால் நமக்கு உண்டான ரிசல்ட் வரும். அந்த சூழ்நிலையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறதுல தான் நிறைய பேர் வந்து தவற விடுவாங்க. அதனால தான் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வருது. இதுக்கு மெடிடேஷன் எப்படி ப்ளே பண்ணுது? நம்ம என்ன நினைக்கிறோன்னா யோகா அப்படிங்கிறது ஒரு உடல் சார்ந்த பயிற்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் யோகாங்கிறது உடல் மற்றும் மனம் சார்ந்த ஒரு பயிற்சி அப்படின்னு தான் வந்து யோகிக் சைக்காலஜி சொல்லுது. ஸோ நம்ம அதாவது பாடி ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த தியானம் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம மைண்டை வந்து ரெகுலேட் பண்ணுது. மைண்டை வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விவேகத்தை நமக்கு கொடுக்குது இந்த தியானம். மேடம், இப்போது ஒரு பொதுவான ஒரு கேள்வி, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறதில்ல, ஜென்ரலாக பப்ளிக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு தியானம்னு உட்காரும் போது நம்மளால் அட்டென்ஷன் கொடுக்க முடியல, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறாங்க, அட்டென்ஷன் கொடுக்க முடியாதனால கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அதை கிவ் அப் பண்ணாமல் அது ப்ராக்டிஸாக ஹேபிட்டாக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எப்படி கொண்டு வருது? அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரெயினர்ஸ், ஹார்ட்ஃபுல்னஸ் ட்ரெயினர்ஸ் வந்து நாம் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக 1-on-1 உட்காந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும் பொழுது பை டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற அந்த யோகிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மெடிடேஷனில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இது கிடைக்கிறதால அவங்களால வந்து உட்காந்து நீண்ட நேரம், அதாவது அந்த 10 மினிட்ஸும் ஆழ்ந்து உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யுது. ஸ்போர்ட்ஸ் யோகாசனம் நம்ம சொல்லும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வரதும் இருக்குது, அதே போல் தியானமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த தியானமும் உடல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த யோகா. ஏன்னா இப்போ யோகான்னு சொன்னால் நிறைய பேர் வெறும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க, மெடிடேஷன்றது தனியாக நினைக்கிறாங்க. நல்ல கேள்விங்களே. இப்போ மக்கள் பொதுவாகவே யோகா அப்படின்னு சொன்னாலுமே அது ஆசனங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வகைப்படுத்திட்டாங்க. அது ஒரு வழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் யோகான்றது ஒரு ஜென்ரல் காமன் ஒரு பொது பெயர். யோகான்றது ஒரு, அதில் யோகாவில் ஆசனங்கள் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, பிராணாயாமா இருக்குது, முத்ராஸ் இருக்குது, கிரியாஸ் இருக்குது, பந்தாஸ் இருக்குது. இப்படி பலவிதமான சேர்ந்தது ஒருங்கிணைந்தது தான் யோகான்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் அதில் மெடிடேஷன் எல்லாமே கலந்து வரும். சரி. அப்போ மக்களுக்கு வந்துட்டு இது வந்து வழக்கத்தில் அது மாதிரி போயிடுது. இப்போ தனியாக நீங்கள் கேட்டதுனால நல்ல கேள்வி. எல்லாம் மக்களுக்கு வந்துட்டு எல்லாருமே இப்போ அதை வந்துட்டு வகைப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணுன்றது. இப்போ யோகா நல்ல அவேர்னஸ் வந்துருக்கு, எல்லாருமே மக்கள் யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த யோகா இன்டர்நேஷ்னல் ஜூன், அதாவது 2015 ஸ்டார்ட் பண்ண அந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய பறந்து ஒரு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அதோட பெருமை சேரும். அது மட்டும் இல்லை, ஏன்னு சொன்னால் இந்த யோகா டேவில் பெற்றோர்களும் யோகா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய சென்டரில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனால சொல்லி தருவீங்க? இப்போ வந்து நம்ம ஆசனாஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தரோம். அதே நேரத்தில் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ நிகழ்ச்சியில் போட்டிருக்கோம். அது 15 வயசுக்கு மேலே ஒரு யோகா நித்ரா, அப்போ ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி வகைப்படுத்துகிறோம். சின்ன பசங்களுக்கு ஒரு கேட்டகரி, பெரியவங்களுக்கு ஒரு கேட்டகரி, அப்படி வகைப்படுத்துகிறோம். பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் யோகாசனா கொடுப்பீங்க? சின்னவங்களுக்கு, அதாவது சின்னவங்கன்னு சொன்ன போனால் இப்போ வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சின்னவங்க தான், 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சின்னவங்க தான். மிடில் ஏஜ்ன்றது ஒரு 30+ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்குள்ளே, 18 இயர்ஸ்க்குள்ளே, ஒரு 30 to 40க்குள்ளே, இல்லை 50+, என்ன மாதிரி யோகாசனாலாம் கொடுக்குறீங்க இந்த ஏஜுக்கு? அந்த இப்போ ஏஜுக்கு வந்துட்டு சொன்னால், இப்போ வந்துட்டு கப்போட்டாசனா அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க செய்வாங்க. அதே வந்துட்டு 40 வயசில் கப்போட்டாசனை கொடுத்தா செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு வகைப்படுத்தக்கூடிய ஆசனா ஹேண்ட் பேலன்ஸிங் ஆசனாஸ் கொடுப்போம். அதே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து பெண்களுக்கு ஒரு வகையாகவும் ஆண்களுக்கு ஒரு வகையாகவும் பிரித்து கொடுப்போம். ஏன்னா பெண்கள் பண்ணக்கூடிய ஆசனாஸ் ஆண்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆண்கள் பண்ணக்கூடிய ஆசனாஸ் பெண்கள் பண்ண முடியாது, சிரமமாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். சரி. ஆண்களுக்கு உடல் வலிமை, அந்த கை வலிமை அதிகம். அப்போ பேலன்சிங் ஆசனாஸ்லாம் ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்போம், பெண்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆசனாஸ்லாம் அதிகமாக. சார், வயதானவங்க, அதே போல் வந்து கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் வந்து யோகாசனம் பண்ணலாமா? இந்த ஸ்போர்ட்ஸ் யோகாசனம் பண்ணலாமா? ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அது இல்லை. ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக பிள்ளைங்களுக்காக அந்த ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான். கர்ப்பிணிக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் யோகா கிடையாது. நார்மல் யோகாவிலே அவங்களுக்கு ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் யோகா இருக்குது, ப்ரீநேட்டல் யோகா இருக்குது. அதை வகைப்படுத்தி தான் அந்த தன்மைக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். சார், எல்லாருமே எல்லா ஆசனமும் பண்ணிட முடியாது. ஒரு சிலர் வந்து வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இது யோகான்றது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான்,
காலை வளைச்சி பண்ணுறது, இப்போ இந்த நீ ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்கலாம் அதெல்லாம் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். நாட் ஓன்லி யோகாசனம் மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குது. சரி. அந்த வாழ்க்கை முறையை நம்ம அதாவது அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு பயிற்சி, அதை முட்டிக்குன்னு ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா அந்த மூட்டு வலி சுஸ்தமாகும். சார், இப்போது இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்றதுனால யோகா பற்றியும் யோகாசனாஸ் பற்றி நிறைய பேசணும். நீங்கள் என்ன யோகா டேயில் பண்ணுவீங்கன்றது இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரும் சார். இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து விளையாட்டுக்களமில் ஸ்போர்ட்ஸ் வந்து பிரதானமான ஒரு விஷயம். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு யோகா ரொம்ப அவசியம் நீங்கள் சொன்னீங்க. இப்போது ஒரு விளையாட்டு விளையாடிட்டுருக்காங்க, ஜெயிக்கிறது தோக்கிறது 2 விஷயந்தான். ஜெயிச்சா மனநிலை வேற மாதிரி இருக்கும், தோத்தா மனநிலை வேற மாதிரி இருக்கும். குறிப்பாக தோத்தா மனநிலை வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யோகா, இந்த ஸ்போர்ட்ஸ் யோகா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அதுதான் இப்போ நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், தோற்றாலும் அந்த மனநிலை ஒரு ரொம்ப வெற்றி, அதாவது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க வேண்டியது தான். அதை தோற்றாலும் சரி, அதை ரொம்ப மனம் துவளாமல் இருக்கக்கூடியது தான் யோகா. அதுதான் யோகா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். அதுதான் வந்துட்டு ஆசனாஸ். ஸ்போர்ட்ஸ் நாட் ஓன்லி யோகாவில் ஸ்போர்ட்ஸ் இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் கூட, இப்போ கிரிக்கெட் அந்த மாதிரி கிரிக்கெட்டு வேறு ஸ்போர்ட்ஸு, இப்போ அத்லெட் அந்த மாதிரிலாம் கூட அந்த மன வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு, அந்த மன பக்குவத்தை கொடுக்கறதுக்கு இந்த யோகாசனம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது வந்து மேட்ச்சில் ஒருத்தர் தோத்துட்டாருன்னா, ஆனால் மேட்ச் விளையாடும் போதே ஜெயிக்கிறது தோக்கிறது இந்த 2 விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் விளையாடுவாங்க எந்த பிளேயராக இருந்தாலும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு செஸ் விளையாடுறாங்க, 2 பேர் விளையாடுறாங்க. அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப தீவிரமாக டென்ஷனாக இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன மூவ் பண்ணலாம், அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மூவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மனசை வந்து பக்குவமாக வச்சுக்கிறதுக்கும் ஆழ்ந்து நிதானமாக யோசித்து பதட்டப்படாமல் முடிவெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான யோகா நீங்கள் பண்ணுவீங்க? பிராணாயாமமும் மெடிடேஷனும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதில் மெடிடேஷன்னா 112 டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நூல்களில் எழுதி வச்சுருக்காங்க. லார்ட் கிருஷ்ணாவிலேருந்து தொடர்ந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நாம் பண்ணக்கூடியது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், இதய நிறைவு தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிம்பிளான ஒரு ஒரு தியானம். அது எல்லாரும் பழகக்கூடிய தியானம் தான். அதனால் திருமணரே சொல்லியிருக்காங்க, நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம் இதயம், நீ சித்தம் வைத்து இணையவில்லை சித்த மாயோகம் வந்து தலைப்பெழுதும் தேகத்திற்கு என்றும் சிதைவில்லை ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க திருமலர். அப்போ அந்த வகையில் பார்க்க போனால் இதய நிறைவு தியானம் மன வலிமையை அதிகப்படுத்த அதாவது ரொம்ப தோற்றாலும் அதை மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம இன்னும் முயற்சி இன்னும் மேலும் முயற்சி எடுக்கணுன்ற ஒரு மன வலிமையை பக்குவத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆட்மனஸ் தியானம். அதே நேரத்தில் இந்த விளையாடும் போது இந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறது ஒரு ப்ரீத்திங், அந்த ஒரு மன தளராமல் அல்லது மன வலிமை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பிராணாயாமன்றது ரொம்ப ஒரு மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி செய்துட்டு அவங்க உட்கார்ந்தோம்னா பதட்டம் இல்லாமல் அவங்க அதை வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போது சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யோகா பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்போர்ட்ஸ், இப்போ வந்து கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ ஹாக்கியோ விளையாடுறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சில ஸ்போர்ட்ஸ் வந்து யோகா மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக் எடுத்து போனீங்கன்னா அந்த மாதிரி தான். ஜிம்னாஸ்டிக் எடுத்துகிட்டுன்னா அது யோகா ரிலேட்டட் தான், ஒரு வளர்ச்சி பண்ணக்கூடியது. அது பொறுமையாக, அது கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். யோகான்றது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும். அப்போ யோகான்றது ரெண்டுமே ரிலேட்டட் தான். ஸோ அது மாதிரி இந்த ஸ்விம்மிங்கும் அந்த மாதிரி தான். அதில் என்னென்னு சொன்னால், இதில் 74 நாடிகளையும் இதில் ஸ்டிமுலேட் பண்ணோம், அதில் எல்லா நாடிகளையும் ஸ்டிமுலேட் பண்ணோம். எல்லா நாடிகளையும் இதுலேயும் சரி, யோகாவிலையும் சரி, இல்லை ஸ்விம்மிங் சரி, எல்லா நாடிகளையும் ஆக்டிவேட் பண்ணுறது அது யோகா, அது ஸ்போர்ட்ஸ் யோகா. ஓகே. அப்போ யோகாவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு ரிலேட்டடாக அது யோகா ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்ததுக்கு பின்னாடியும் அந்த யோகா செய்துன்னு சொன்னோன்னா, அப்போ அந்த அதாவது வின் பண்ணாலும் சரி அல்லது வின் பண்ணலைனாலும் சரி, அதை மன வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல் யோகாவில் இருக்குது. ஓகே. அப்போ இந்த யோகா பண்ணிட்டுதுன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக பர்டிகுலராக சொன்னால் பிராணாயாமா செய்ய என்ன ஆகுன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ்டு, அதுக்கப்புறம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேரத்தெரபிஸ் நர்வஸ் சிஸ்டம், இதை ஸ்டிமுலேட் பண்ணி என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாகும் இந்த யோகாசனம். எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு சந்தேகம் தான், இப்போ மெடிடேஷனோ பிராணாயாமோ பண்ணும்போது, சார் என்னால் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, 2 நிமிஷம் உட்காந்தாலும் 3 நிமிஷம் உட்காந்தாலும் மைண்டு டீவியேட் ஆகுது, நிறைய தேவையில்லாத தாட்ஸ்லாம் வருது, அந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒருநிலைப்படுத்துறது எப்படி?
அதனால தான் வந்துட்டு பதஞ்சலி முனிவர் அழகாக தொகுத்து வச்சாங்க. ஒரு மாலையாக அஷ்டாங்க யோகமாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஏம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வச்சாங்க. ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமா, பிராணாயாமத்துக்கு அப்புறம் தாரணா, பிரத்யேகாரத்துக்கு அப்புறம் தாரணத்துக்கு அப்புறம் மெடிடேஷனுக்கு அப்புறம் சமாதி. இப்படி ஒரு நிலை வகுத்து வச்சுருக்காங்க, ஆர்டராக வச்சுருக்காங்க. இப்படி இந்த ஆர்டரில் போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரி. அப்போ அந்த வகையில் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த பிராணாயாமா ஆசனத்துக்கு அப்புறம் தான் ஒரு லங்ஸை சுருங்கி விரியக்கூடிய அந்த தன்மை இல்லாத போது எப்படி இப்போ மூச்சு எடுக்க முடியும்? அதனால தான் ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் வச்சாங்க. பிராணாயாமம் பண்ணாமல் எப்படி மனப்பக்குவம் அடையும், எப்படி நம்முடைய ஐம்புலன் எப்படி அடக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பிராணாயாமம் தான் அதுக்கு அட்படி. அப்போ அந்த பிராணாயாமத்துக்கு அப்புறம் அந்த ஐம்புலனை அடக்க ஒரு தன்மை இல்லாமல் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்? அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் எப்படி மெடிடேஷன் வரும்? மெடிடேஷன் பண்ணாமல் எப்படி சமாதி நிலை வரும்? இப்படி தான் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம மெடிடேஷனில் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு வகையில் அந்த மெடிடேஷனை வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு இந்த பிரணாவுதின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் ஒரு தெய்வீக தன்மை, தெய்வீக அருள் வந்துட்டு பாய்ச்சக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஆழ்ந்து உள்ள தாட்டோடைய டிஸ்டர்ப் இல்லாமல் போகிறது அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸ்போர்ட்ஸ் யோகாசனா பண்ணுற காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிக்கணும், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை வந்து கைவிட்டுறணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து விட்டுறணும்? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த அடைத்து வைத்த பாக்கெட்டில் அடைச்சி வச்ச பொருளுக்கு அந்த உணவு வகையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் அதிகமாக, அதாவது சாத்விக உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே, சாத்விக உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். தமஸ், ரஜஸ் அந்த மாதிரி உணவுகள்லேயே அது வகை இருக்குது. ஓகேங்களா? இந்த தமஸ் குணங்கள் கொடுக்கக்கூடிய வகைகள்லாம் நம்ம தவிர்க்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் டைம்லையாவது தவிர்க்கணும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது 1 மந்த்துக்கு முன்னாடியாவது அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா தான் அந்த வரும். அது ஆரம்பத்துலேருந்து பழக்கம் இருந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சாத்விக உணவு தான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப அற்புதமாக, ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் சரி இல்லைன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த சாத்விக உணவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வின் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவமும் அதிகமாக இருக்கும். அந்த மன வலிமையும் சரியாக இருக்கும் சாத்விக உணவு. சார், இப்போ ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்களோட ஒரே குறிக்கோள்னா ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு வரணும், இதுதான் வந்து குறிக்கோள். ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சீராக இருக்காது. ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் தோப்பாங்க, ஒரு மேட்ச் நல்லா பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, ஒரு மேட்ச் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆசை, ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணாமல் அந்த ஸ்போர்ட்ஸோட இந்த யோகாவையும் இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக எந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெடியாக கண்டினியூஸாக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸோட இந்த யோகாவையும் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆசனமும் பிராணாயாமமும், அதாவது 15 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா ஆசனமும் பிராணாயாமமும் ரொம்ப ரொம்ப அவசியம். 15 வயசுக்கு மேலேன்னு சொன்னால் ஆசனமும் முக்கியம், பிராணாயாமமும் முக்கியம், மெடிடேஷனும் முக்கியம். 15 வயசுக்கு மேலே அப்படின்னு சொன்னோன்னா ஆசனங்கள் 12 வயசுக்கு மேலே பிராணாயாமா, 15 வயசுக்கு மேலே மெடிடேஷன் பண்ணலாம். இப்படி இதெல்லாம் வந்துட்டு இந்த 3 ஆசனங்கள், ஆசனா, பிராணாயாமா அண்டு மெடிடேஷன், இந்த 3 ரொம்ப முக்கியமானது இளைஞர்களுக்கு அந்தந்த ஏஜுக்கு. சரி, ஓகே. இப்போ ஆசனம்னா ஏதாவது ஒரு 2 ஆசனம் சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு 2 ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஒரு, அதாவது பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாசம், பிரிக்ஷாசனா அல்லது நின்ற பாதாசனா, இப்படி பலவிதமாக சொல்லுவாங்க, அல்லது பகிரதாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றை காலில் நிற்கக்கூடிய அந்த ஆசனாஸு நாட் ஓன்லி ஃபோக்கஸ் மட்டும் கொடுக்காது, நம்முடைய சக்கராசியும் ஸ்டிமுலேட் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். இம்பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணும். அது பிரிக்ஷாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு காலை மடித்து அதை வந்துட்டு ஸ்டாண்டிங்கில் ஒரே நிலையை ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிலை ஆசனாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்போர்ட்ஸ் மேன். அதே போல் மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமம் சொன்னீங்க, இது எப்படி பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணுறது? மெடிடேஷன்ன்றது ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம். 20. பிராணாயாமான்றது ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம். பிராணாயாமா 20 மினிட்ஸ். பிராணாயாமா ரொம்ப அதிகமாக எடுத்தோடனே பண்ண முடியாது, அதை 10 நிமிஷம் பண்ணலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஆசனங்கள் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பண்ணலாம்.
சரி. ஆசனங்கள் அது வகைப்படுத்தணும். அது ஆசனத்திலே 1 மணி நேரமே ஆசனாஸ், பிராணாயாமா இப்படி எல்லாமே 3 சேர்ந்து கேட்டகரியாக பண்ணணும். சரி சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துட்டு அவங்க காலையில் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் முடிப்பாங்க. அப்புறம் மதியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த யோகா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. பிராணாயாமா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து எப்போ பண்ணுறது? காலையில் பண்ணால் பெட்டரா இல்லை ஈவினிங் பண்ணுறது பெட்டரா? காலையில் பண்ணுறது தான் பெட்டர். காலையில் முடியாதவங்க ஈவினிங் பண்ணலாம். காலையில் வந்துட்டு ஸ்டொமக் எம்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த நேரம் தான் சரியான ஒரு நேரம் யோகா செய்கிறதுக்கு. ஓகே. மாலையில் பண்ணுறது சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து ஜீரணம் ஆகிட்டு பாடு செய்கிறது தான் நல்லது. அப்போ லேட்டாக சாப்பிட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அப்போ வயிறு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நிலையில் செய்கிறது தான் யோகாசனா பெஸ்ட்டு. அப்போ வந்துட்டு காலையில் பண்ணுறது உத்தமமானது. காலையில் முடியலைன்னா மாலையில் பண்ணலாம். ஓகே சார். இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுறது பெட்டரா இல்லை வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இண்டோரில் பண்ணுறது பெட்டரா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து அவுட்டோரில் விளையாடுவாங்க, வீட்டை விட்டு போயிட்டு ஸ்டேடியம்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ போய் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ், மெடிடேஷன், பிராணாயாமா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பண்ணலாம் சார்? வீட்டில் பண்ணலாமா இல்லை வெளியே? அதாவது வெளியில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் எல்லோரும் நம்ம செய்யும்போது பார்ப்பாங்க, நம்முடைய மைண்டு டைவெர்ட் ஆகும் அப்படின்றதுனால வெளியில் பண்ணுறது அந்த அளவுக்கு அட்வைஸ் கிடையாது. அப்படியே வந்துட்டு நம்ம பண்ணாலும் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஓப்பன் பிளேஸில் வெட்ட வெளியில் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் பிராணாயாமம் பண்ணும்போது தூசு கிளம்பக்கூடிய எந்த இடமா இருந்ததுன்னா செய்யக்கூடாது, பிராணாயாமம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இண்டோரில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இண்டோரில் பண்ணும்போது என்னென்னு சொன்னால் அப்போ எல்லாமே க்ளீனாக இருக்கும், அப்போ சுத்தமாக இருக்கும். அதனால் இண்டோரில் பண்ணுறது எல்லாருமே ஒரு சரியான அப்போ வந்துட்டு மன ஒருநிலைப்படுத்தக்கூடியது, அதாவது மைண்டு டைவெர்ட் ஆகும். அதனால் வந்துட்டு இண்டோரில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இண்டோரில் போய் பண்ணிட்டு வரணுமான்னு சொன்னால் அங்கேயே உட்காந்து பண்ண, ஏன்னா அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அந்த யோகாவோடைய உட்காந்து எல்லாருமே பண்ணக்கூடிய எல்லாருமே பண்ணும்போது நான் புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணும்போது நம்முடைய மைண்ட் என்ன ஆகுனா, யார் நம்மளை பார்க்குறாங்களோன்ற ஒரு அந்த எண்ணங்கள் அந்த சிதறும் போது அது சரியாக இருக்குன்றதுனால அது இண்டோரில் பண்ணுறது பெட்டராக. ஓகே சார். இன்றைக்கி வந்து விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் நிறைய தகவலை வந்து சொன்னீங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே பற்றி, யோகா பற்றி, ஸ்போர்ட்ஸ் யோகாசனை பற்றி, அண்ட் யோகா வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும், என்ன மாதிரியான ஆசனாஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், பிராணாயாமா பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு விளையாட்டுக்களம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்தது மிக்க நன்றி சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்களே. இந்த உலக யோகா தினத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அசோசியேஷன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கி விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகாசனா அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ரவி ஆர்முகத் அவரை வந்து நம்ம சந்தித்தோம். நிறைய விஷயங்கள் சொன்னார், யோகா பற்றி, ஸ்போர்ட்ஸ் யோகாசனா பற்றி, அப்புறம் யோகா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி துல்லியமாக நிறைய விஷயம் வந்து சொன்னார். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுக்கு. மீண்டும் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து வேறு ஒரு விளையாட்டு வீரரோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.